சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் இண்டக்ஷன் அடுப்பு வாங்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் நேரலையில் இணைகிறார் யோகேஸ்வரன். தற்போது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மாற்று எரிவாயு அதே நேரத்தில் மின்சார அடுப்புகளை தேடியும் செல்லக்கூடிய அந்த நேரலை தகவல்களையும் நம்ம பார்க்க முடிகிறது. கள நிலவரம் என்ன சொல்கிறது, பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, விவரங்களை சொல்லலாம். சார் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் எதிரொலியாக தமிழ்நாட்டிலும் இது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வணிக சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு பல ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளன, சில உணவு வகைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியால் தற்போது அதற்கு மாற்றாக இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குவதற்கு, குறிப்பாக மின்சார குக்கர் வாங்குவதற்கு அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நேற்றிலிருந்தே பல எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் இன்று மக்கள் இண்டக்ஷன் அடுப்பை வாங்குவதற்கு ஆரம்பித்திருக்கின்றனர். அது இன்றும் தொடர்ந்து வருகிறது. நாம் தற்போது தியாகராய நகரில் உள்ள பிரபல கடையில் இருக்கின்றோம். மின்சார குக்கர் போன்றவற்றை வாங்குவதற்கு மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது நம்மிடம் ஒரு வாடிக்கையாளர் இணைந்துள்ளனர். வணக்கம், என்ன வாங்க வந்திருக்கீங்க? நான் இது சிலிண்டர் கிடைக்கல. எங்கள் வீட்டில் 2 நாளாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம். ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியல. அதனால நான் இண்டக்ஷன் வாங்க வந்திருக்கிறேன். எனக்கு இண்டக்ஷன் காட்ட சொல்லுங்கள் யாராவது வாங்க மேடம், எனக்கு இண்டக்ஷன் காட்டுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 நாளாக ஹோட்டலில் சாப்பிட்றோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளோ அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல இண்டக்ஷனாக காட்டுங்க. பிராண்ட் வைஸு 2000 வாட்ஸ் வாங்கி வர சொன்னார் வீட்டுக்காரு. எங்கள் பசங்கள்லாம் பட்டினியாக இருக்காங்க. எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்களும் பட்டினியாக கிடக்குறாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றோம். நாங்கள் சிலிண்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டாக்கா வராதுமா வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? எனக்கு இண்டக்ஷன் தேவைப்படுது. அதை நான் வாங்க வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் காட்டுங்க மேடம். வேறு என்னென்ன பொருட்களாக எனக்கு இண்டக்ஷனும் ரைஸ் குக்கர் தேவைப்படுது. இந்த 2 பொருள் தான் எனக்கு என்ன வாங்க வந்திருக்கேன். எனக்கு இண்டக்ஷன்னா இப்போ கேஸ் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதனால இதில் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாம், எப்படி வசதி வாங்கி வரீங்க. அதனால நான் இது வரைக்கும் வந்துருக்கேன். அது ரைஸ் குக்கர்லையும் எல்லாமே செய்யலாம். இந்த 2 சேர்த்து வாங்கி சொன்னாரு. இஎம்ஐ ஆப்ஷன் இருந்தால் போட்டு கொடுங்க, அது வாங்கி போயிடுறேன். சரிங்களா, காட்டுங்கம்மா. தற்போது நம்மளால் ப்ரொமோட்டர் இணைந்திருக்கின்றனர், அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் இண்டக்ஷன் ஸ்டவ் நிறைய விற்பனை இருக்கு, எத்தனை விற்பனை இருக்கு, மக்கள் எப்படி எத்தனை பேர் வராங்க? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 இண்டக்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே போயிட்டு இண்டக்ஷன் குக்கர் அந்த ரைஸ் 3 இப்போ இன்னைக்கு நேற்று மட்டும் நிறைய விற்பனை ஆயிடுச்சு சமையல். ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது. கேஸுன்றது தட்டுப்பாடு வந்தனால தான் இங்கே வராங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல். வேற என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை தான் இருக்கும். குக்கர் அந்த இண்டக்ஷன் அந்த குக்கர் 3 தான் உங்களுக்கு இப்போதைக்கு விற்பனை ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. கிட்டிலும் போயிட்டு இருக்கு. கேஸ் சிலிண்டர் பிரச்சனை காரணமாக பல்வேறு மக்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.